السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நமது உரையினுடைய தலைப்பாக பிரான்சில் நடப்பது என்ன, சர்வதேசத்தில் வாழும் முஸ்லிம்களின் கடமை என்ன என்ற தலைப்பில் சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பலருக்கு ஒரு கேள்வி எழும்பலாம், பிரான்சுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? பிரான்சுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நமக்கு இருக்கக்கூடிய சோதனைகளை எப்படி தாண்டுவது, நமது பிரச்சனைகளை நாம் எவ்வாறு தீர்த்து கொள்வது என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் பிரான்சினுடைய பிரச்சனைகளை நாம் எதற்காக வேண்டி பேச வேண்டும் என்ற ஒரு கேள்வி நம்மில் பலருக்கு தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதற்கான பதிலை முதலாவதாக நாம் புரிந்து கொள்வது நமது உரையினுடைய ஏனைய பகுதிகளை கூர்ந்து கவனிப்பதற்கு நமக்கு உதவி செய்யும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சில மாதங்களாக ஒரு மாதத்துக்கு அதிகமான காலமாக பிரான்ஸ் மிக தெளிவான முறையிலே தனது இஸ்லாமிய விரோத போக்கை தனது நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராகவும் சர்வதேச முஸ்லிம்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத விதத்திலும் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து வருகின்றோம். நம்மில் பலர் அறிந்திருப்போம், பலர் அறியாமலும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான நிலையில் நாம் எதற்காக வேண்டி அதனை பேச வேண்டும் என்று சொன்னால், இன்று பிரான்ஸ் என்பது எங்களுக்கு தெரியும் மிக பெரும் ஒரு பொருளாதார ரீதியாக, சடவாத ரீதியாக மிகவும் ஒரு முன்னேற்றம் அடைந்த நாடு. நவீன அளவுகோல்களின்படி ஒரு முன்னேற்றம் அடைந்த நாடு. இஸ்லாமிய அளவுகோலின்படி அது முன்னேற்றம் அடையாவிட்டாலும் நவீன அளவுகோலின்படி ஒரு முன்னேற்றம் அடைந்த நாடு. பெரும் ஆயுத பலம், பொருளாதார பலம், இப்படி பல்வேறு விதமான பலங்களையும் தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்படி இருந்தும் அந்த நாட்டுக்கு எதிராக சர்வதேச முஸ்லிம்கள் கடைபிடிக்கக்கூடிய, அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சாத்வீகமான போராட்டம், ஆயுத போராட்டம் அல்ல, சிந்தனை ரீதியான சாத்வீகமான போராட்டம் அந்த நாட்டை தற்பொழுது மிக பெரும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளி இருக்கிறது. அந்த நாடு அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாவிட்டாலும் பல்வேறு அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களின் அடிப்படையிலே மிக தெளிவாக அந்த நாடு பல்வேறு விதமான நெருக்கடிகளை எதிர்நோக்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இதில் இருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமது இலங்கை, அது மாத்திரமல்ல இந்தியாவும் தான் தமிழுலக முஸ்லிம்கள், பொதுவாக தமிழுலக முஸ்லிம்கள் இன்று கடுமையான ஒரு நெருக்கடியை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். எப்படி பிரான்ஸ் மக்கள் பெரும் இஸ்லாமிய விரோத போக்குகளின் காரணமாக பல்வேறு விதமான நெருக்கடிகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்களோ, அதே போன்று
இலங்கை, இந்தியா போன்ற பல்வேறு நாடுகளில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் பல்வேறு விதமான சோதனைகளை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே எப்படி இந்த பிரான்சுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக முஸ்லிம் சமுதாயம் செயற்படுகின்றதோ அதுபோன்று ஒற்றுமையாக செயற்படுகின்றதோ அதுபோன்று நாமும் செயற்பட்டால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய உதவி நமக்கு இலகுவாக கிடைக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவரை காலமும் ஏதாவது ஒரு நாடு இஸ்லாத்துக்கு எதிரான செயற்பாடுகள் ஈடுபட்டால் மக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? தனது நாட்டு அரசாங்கங்கள் அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும், அதன் மூலமாக அந்த நாட்டுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவர்களுடைய அந்த நடவடிக்கைகளை அவர்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் எதிர்பார்த்தோம். முஸ்லிம் சமுதாயம் எதிர்பார்த்து வந்தது காலகாலமாக. ஆனால் தற்போது அப்படி மக்கள் அரசாங்கங்களை எதிர்பார்க்காமல் தாமாகவே முன்வந்து சில தியாகங்களை, சில திட்டங்களை, சில நடவடிக்கைகளை மேற்கொண்ட இதனுடைய விளைவு மிக பெரும் வலிமை வாய்ந்த பிரான்சை கூட ஆட்டம் காண வைத்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நமது நாடுகளிலே நாம் இதுபோன்று ஒற்றுமையாக நாம் திட்டமிட்ட செயற்பாடுகளில் நாம் ஈடுபடக்கூடிய நேரத்திலே நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே இன்று இந்த பிரான்சை பற்றி நமது தமிழுலக முஸ்லிம்கள் பெரிதாக அலட்டிக் கொள்வதாக தெரியவில்லை. என்ன நினைக்கிறார்கள்? அரபு உலகத்திலேதான் பிரான்சினுடைய எதிர்ப்புகள் இருந்தால் போதும், நாமெல்லாம் அதற்கு பெரிதாக எதிர்ப்பு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய இஸ்லாமிய விரோத போக்குகளுக்கு எதிராக நாம் செயற்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மாற்றமாக அரபு உலகத்திலே உள்ள சர்வதேச நாடுகளிலே உள்ள சிலர் செயற்பட்டால் போதும், நாம் நமது பங்களிப்பை செய்யாவிட்டாலும் அது பிரச்சனை இல்லை என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நாம் விடக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு, மிகப்பெரிய ஒரு தவறு. மற்றவர்கள் செய்வார்கள், நாம் செய்யாவிட்டால் என்ன நடந்துவிடும், என்ன குறை வந்துவிடப் போகிறது? மற்றவர்கள் செய்கிறார்கள் தானே, நான் செய்யாவிட்டால் என்ன குறை வந்துவிடப் போகிறது என்றுதான் எல்லோரும் நினைக்கிறோமே தவிர நானும் ஏதாவது பங்களிப்பு செய்ய வேண்டும், அதன் மூலமாக ஏதாவது மாற்றம் ஏற்படலாம் என்று நினைப்பவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். மற்றவர்கள் செய்ய வேண்டும், அரசாங்கம் செய்ய வேண்டும், அரசியல்வாதிகள் செய்ய வேண்டும், தலைமைகள் செய்ய வேண்டும், நிறுவனங்கள் செய்ய வேண்டும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்க்கிறோமே தவிர நான் என்னை திருத்திக் கொள்வதற்கோ, எனது வீட்டை மாற்றுவதற்கோ, எனது பண்பாடுகளை மாற்றுவதற்கோ, எனது செயற்பாடுகளை மாற்றுவதற்கோ தயாரில்லை. இது மிகவும் தவறான ஒரு நிலைப்பாடு. அன்பார்ந்த சகோதரர்களே, பிரான்ஸ் இப்பொழுது செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேலி சித்திரத்தை அவர்கள் உத்தியோகபூர்வமாக மக்களுக்கு மத்தியிலே அதனை பரப்புகிறார். உத்தியோகபூர்வமாக ஏனைய நாடுகளில் நடக்கின்றது, ஆனால் உத்தியோகபூர்வமாக அவைகள் நடைபெறுவது இல்லை. ஆனால் பிரான்ஸ் தனது அரசாங்க கட்டிடங்களிலே கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய கேலி சித்திரங்களை பார்வைக்காக வைத்ததை நாம் பார்த்தோம், கேள்விப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலே நான் இந்த பிரான்சுக்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபடுவது எதற்காக வேண்டி என்று சொன்னால், பிரான்ஸ் அதன் மூலமாக பாதிக்கப்பட்டதோ இல்லையோ, அதை விட எனது நபி அவர்களின் மீது உள்ள அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும், எனது ஈமானுக்கான ஒரு அடையாளமாக அது தெரிய வேண்டும் என்பதுதான் இந்த இடத்திலே முக்கியம். நான் செய்யக்கூடிய ஒரு சிறிய விடயமும் அது எனது ஈமானை பிரதிபலிக்கின்றது என்பதுதான் இந்த இடத்திலே முக்கியமே தவிர அதன் மூலமாக என்ன பாதிப்பை நாம் ஏற்படுத்தினோம் என்பது முக்கியமல்ல. அதன் மூலமாக நமக்கு பயன் இருக்கிறது, நமக்கு பயன் இருக்கிறது. அந்த எந்த நாட்டை நாம் எதிர்க்கின்றோமோ, எந்த நாட்டுக்கு எதிரான நடவடிக்கையில் நாம் ஈடுபடுகின்றோமோ அவர்களுக்கு அது நேரடியாக பாதிப்பு செலுத்தினாலும் இல்லாவிட்டாலும் நமது ஈமானை அது அதிகப்படுத்துகிறது, நமது ஈமானை உறுதிப்படுத்துகிறது, நமது மார்க்க பற்றி வளர்க்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த பிரான்சுக்கு எதிரான இந்த நடவடிக்கை தற்பொழுது ஒரு மாதத்துக்கும் அதிகமாக பல லட்சக்கணக்கான முஸ்லிம்களின் மூலமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நேரத்திலே
இஸ்லாமிய உலகிலே உள்ள புத்திஜீவிகளும் அறிஞர்களும் என்ன சொல்கிறார்கள்? முஸ்லிம் சமுதாயம் இப்பொழுது ஒரு பெரும் போராட்டத்திலே இருக்கிறது. என்ன போராட்டம்? முஸ்லிம்களின் ஒற்றுமை வலிமையா, முஸ்லிம்களின் மார்க்கப்பட்டு நபி அவர்கள் மீது உள்ள அன்பு வலிமையானதா, அல்லது மதச்சார்பின்மையின் உறுதி வலிமையானதா என்ற பல பரீட்சையில் தான் இன்று நாம் ஈடுபட்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நமக்கு சில நஷ்டங்கள் ஏற்படுகிறது, நமக்கு சில நெருக்கடிகள் ஏற்படுகின்றன. நமது வியாபாரங்கள், நமது பொருளாதாரங்கள், நமது இச்சைகளை நாம் அடக்க வேண்டி வருகிறது என்பதற்காக வேண்டி நாம் இந்த எதிர்ப்பு போராட்டத்திலே இருந்து ஒதுங்கிக் கொண்டால் அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? நமது ஈமானிய பலம் அங்கே தோற்றுவிடுகிறது. முஸ்லிம்களின் ஒற்றுமை தோற்றுவிடுகிறது. நபி அவர்கள் மீது உள்ள பற்று தோற்றுவிடுகிறது. மதச்சார்பின்மை, அவர்கள் என்ன இன்று நபி அவர்களுக்கு எதிராக கேலி சித்திரங்கள், இஸ்லாத்தை பற்றிய தவறான கருத்துக்களை பரப்புவதற்காக அவர்கள் கையில் எடுத்திருக்கும் ஆயுதம் என்ன? கருத்து சுதந்திரம். மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மை உள்ள நாட்டிலே கருத்து சொல்வதற்கு தாராளமாக சுதந்திரம் இருக்கிறது. தாராளமாக சுதந்திரம் இருக்கிறது என்ற அந்த ஆயுதத்தை தான் அவர்கள் கையில எடுத்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய இந்த கேலி சித்திரங்களை மக்களுக்கு மத்தியிலே பிரசுரிப்பதற்கும் பரப்புவதற்கும் காட்சிப்படுத்துவதற்கும் அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் இந்த கருத்து சுதந்திரம் என்பது. அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே அந்த அவர்களுடைய அந்த மதச்சார்பின்மையின் கோட்பாடு, கருத்து சுதந்திரம் என்ற கோட்பாட்டினுடைய உறுதியிலே அவர்கள் நிலைத்திருக்கிறார்களா, இல்லை முஸ்லிம்கள் தமது ஒற்றுமையின் வலிமையை காட்டப் போகிறார்களா, ரசூலுல்லாஹ் மீது உள்ள அன்பின் வலிமையை காட்டப் போகிறார்களா என்ற பல பரீட்சை தான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் பின்வாங்கினால் அது நமது ஈமானுடைய பலவீனத்துக்கான ஒரு அடையாளமாக மாறிவிடும். ஈமானுடைய பலவீனத்துக்கான ஒரு அளவுகோலாக அது மாறிவிடும். மதச்சார்பின்மை அந்த இடத்திலே வெற்றி பெற்றுவிடும். எனவே மதச்சார்பின்மை என்ற கொள்கையில இருக்கக்கூடியவர்கள், இந்த செக்யூலரிசம் என்ற கொள்கையில இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் முஸ்லிம்கள் இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய உறுதியை விட அவர்கள் தமது கொள்கையிலே உறுதி உள்ளவர்களாக நிரூபணமாகிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த போராட்டம் என்பது ஒரு சாதாரண போராட்டம் அல்ல, பல பரீட்சை. எனவே இந்த பல பரீட்சையிலே நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் பங்குதாரியாகி நமது ஈமானை வெளிப்படுத்த வேண்டும். ஈமானிய உணர்வை, ரசூலுல்லாஹ் மீது உள்ள பற்றை, இஸ்லாத்தின் மீது உள்ள பற்றை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, இந்த பிரான்ஸ் நாடு என்பது ஏனைய ஐரோப்பிய நாடுகளை போன்ற ஒரு சாதாரண நாடு அல்ல. மாற்றமாக அதனுடைய வரலாறு முழுக்க இரத்தம் தோய்ந்த வரலாறு, கருப்பு வரலாறு தான் அந்த பிரான்சுக்குரிய வரலாறு. குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் மேற்கொண்ட அடாவடித்தனங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நாடுதான் பல ஆப்பிரிக்க முஸ்லிம் நாடுகளை ஆக்கிரமித்து இன்றும் கூட அதனுடைய அந்த வளங்களை சுரண்டி கொண்டிருக்கின்றது. அந்த சொந்த நாட்டிலே உள்ளவர்கள் பசியிலும் பட்டியிலும் வறுமையிலும் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த நாட்டில் உள்ள வளங்களை சுரண்டி கொண்டிருக்கிறது இந்த பிரான்ஸ் என்று கூறக்கூடிய இந்த சர்வாதிகார நாடு. அது மாத்திரமல்ல, எகிப்தை கூட தனது ஆக்கிரமிப்பின் கீழ் வைத்திருந்த நாடுதான் இந்த பிரான்ஸ். வெறும் 3 வருடங்கள் தான் எகிப்து நாட்டை அவர்கள் தனது ஆக்கிரமிப்பிலே வைத்திருந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் செய்த அடாவடித்தனங்கள் கொஞ்ச நஞ்சவன். ஜாமியாத்துல் அஸ்ஹர் எங்களுக்கு தெரியும். அஸ்ஹர் பல்கலைக்கழகம் இஸ்லாமிய உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகம், ஆரம்பத்திலே உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்திலே இருக்கக்கூடிய ஜும்மா பள்ளிவாயிலைத்தான் அவர்களுடைய குதிரைகளுடைய தொழுவங்களாக அவர்கள் பயன்படுத்தினார்கள். எப்பொழுது அந்த எகிப்தை அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்த நேரத்திலே பல பள்ளி வாயில்களை அவர்கள் இப்படி அவருடைய குதிரைகளை கட்டி வைக்கக்கூடிய இடங்களாக மாற்றினார்கள். பல முஸ்லிம்களை, வாலிபர்களை கொன்றொழித்தார்கள். இப்படி பல்வேறு விதமான அநியாயங்களை அவர்கள் வெறும் 3 வருடங்களிலே அவர்கள் செய்து முடித்தார்கள்.
அது மாத்திரமன்றி எங்களுக்கு தெரியும் அவர்கள் மிக நீண்ட ஆக்கிரமிப்புக்குள்ளான ஒரு நாடுதான், அந்நிய ஆக்கிரமிப்புக்குள்ளான மிக நீண்ட ஆக்கிரமிப்புக்குள்ளான ஒரு நாடுதான் அல்ஜீரியா. அல்ஜீரியா என்று சொல்லப்படக்கூடிய நாடு, அந்த நாட்டை கிட்டத்தட்ட 130 வருடங்களுக்கு மேலால் இந்த பிரான்சியர்கள் என்ன செய்தார்கள்? ஆக்கிரமிப்பு செய்திருந்தார்கள். ஆக்கிரமிப்பு செய்தது மாத்திரமல்ல, அந்த நாட்டினுடைய வளங்களை சுரண்டினார்கள். எங்களுக்கு தெரியும், பிரான்சில் இருக்கக்கூடிய அந்த ஈபல் கோபுரம் மிக உலக புகழ் பெற்ற ஒரு சின்னம். அதில் இருக்கக்கூடிய இரும்பு, டன் கணக்கான இரும்பு அல்ஜீரியாவில இருந்து சுரண்டப்பட்ட திருடப்பட்ட இரும்பை வைத்துதான் அவர்கள் என்ன செய்தார்கள்? உலக மக்களுடைய கவனத்தை தீர்க்கும் விதமாக அந்த கோபுரத்தை அமைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமன்றி அல்ஜீரியாவுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு பெயர் தான் பலதுல் மில்யூன் ஷஹீத், 10 லட்சம் வீரத்தியாகிகளினுடைய நாடு, வீரத்தியாகிகளின் நாடு. 10 லட்சம் வீரத்தியாகிகளின், 1 மில்லியன் வீரத்தியாகிகளின் நாடு என்று அழைக்கப்படுகிறது. அவர்கள் எல்லாம் யார்? இந்த பிரான்சினுடைய ஆக்கிரமிப்பை எதிர்த்ததின் காரணமாக கொலை செய்யப்பட்டவர்கள். அது மாத்திரமா? இல்லை சகோதர சகோதரிகளே, மாற்றமாக அப்படி அவர்களுடைய அந்த ஆக்கிரமிப்பை எதிர்த்து கொல்லப்பட்ட பெரும் பெரும் தலைவர்களுடைய மண்டையோடுகள் இன்றும் பிரான்சினுடைய நூதன சாலைகளில் காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால் பாருங்கள், இவர்கள் எவ்வளவு வக்கிர புத்தியுடையவர்கள் என்பதை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, இப்படி அதனுடைய அநியாயத்தை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். ஆனால் அது நமது நோக்கமல்ல. இவ்வளவு மோசமான ஒரு நாடுதான், இவ்வளவு மோசமான அநியாயத்தில் ஈடுபட்ட பல கோடிக்கணக்கான உயிர்களை தமது நாட்டை உருவாக்குவதற்காக வேண்டி, தனது அந்த மதச்சார்பின்மை அரசை நிறுவுவதற்காக வேண்டி பல உயிர்களை கொன்றொழித்த இந்த நாடுதான் இன்று என்ன சொல்கிறது? இஸ்லாம் பயங்கரவாத மதம், முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள், இஸ்லாமிய பயங்கரவாதத்தை நாம் எதிர்ப்பதற்காக வேண்டிய சட்டங்களை ஏற்றுகிறோம் என்று பயங்கரவாதத்தை பற்றி இன்று உலகத்துக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது இந்த பயங்கரவாதத்தை பற்றி பாடம் எடுப்பதற்கு? பயங்கரவாதத்தை உருவாக்கியவர்களே அவர்களாக இருந்து கொண்டு எப்படி பயங்கரவாதத்தை பற்றி அவர்கள் பாடம் நடத்த முடியும்? அன்புக்குரிய சகோதரர், பயங்கரவாதத்தை ஊற்றுக்கண்ணாக இருப்பவர்கள் எப்படி பயங்கரவாதி? சமாதானத்தினுடைய மார்க்கமாகிய இஸ்லாத்தை பயங்கரவாத மதம் நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, இஸ்லாம் நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று எப்படி இவர்களுக்கு சொல்ல முடியும்? அதுதான் இன்றைய தற்காலத்திலே இந்த பிரான்சை எதிர்ப்பதற்கு ஆரம்ப கட்டம். இந்த பிரான்ஸ் ஜனாதிபதி வெளியிட்ட இஸ்லாம் இன்று நெருக்கடியான ஒரு காலத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று அவருடைய அந்த கருத்து. அந்த கருத்துக்கு பின்னால் முழு முஸ்லிம் சமுதாயமும் கொதித்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹ் சூழ்ச்சி செய்வோரில் அல்லாஹ் தான் மிகச் சிறந்தவன் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அதை போன்றுதான் இந்த பிரான்ஸ் நாட்டுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கையினாலேயே அவர்களுக்கு அழிவை ஏற்படுத்தினார். அன்புக்குரிய சகோதரர்களே, பிரான்சிலே முக்கியமான 3 நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். அந்த 3 நிகழ்வுகளும் எதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றன என்று சொன்னால், இஸ்லாத்துக்கு எதிராக சதி செய்வதற்கு, இஸ்லாத்தை பற்றி தப்பான கருத்துக்களை மக்களுக்கு மத்தியிலே விதைப்பதற்கு முயற்சி செய்த அந்த பிரான்சை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கையின் மூலமாகவே அடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கான சான்றாக அந்த 3 சம்பவங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. முதலாவது, நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, அந்த பிரான்சினுடைய ஜனாதிபதி இஸ்லாம் இன்று நெருக்கடியான ஒரு காலத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். இந்த கருத்து தவறானது என்று முழு முஸ்லிம் சமுதாயம் எதிர்த்து, முஸ்லிம்கள் நெருக்கடியை சந்திக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இஸ்லாம் நெருக்கடியை சந்திக்கிறதா என்று கேட்டால் ஒருபோதும் இல்லை. இஸ்லாம் ஒரு காலமும் நெருக்கடியை சந்திப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ் அதை பாதுகாப்பதாக முடிவெடுத்திருக்கிறார். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான்?
இந்த கருத்தை தெரிவித்து ஒரு சில தினங்களில் தனது அந்த கருத்தை நிரூபிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி என்ன செய்தார்? தனது நாட்டினுடைய பணைய கைதியாக இருந்த மாலி நாட்டிலே, முஸ்லிம் நாடு மாலி என்று அழைக்கப்படக்கூடிய முஸ்லிம் நாட்டிலே இருந்த இறுதி பணைய கைதியாக காணப்பட்ட ஒரு பெண்மணி, பிரான்சை சேர்ந்த ஒரு பெண்மணியை விடுவித்து பிரான்சுக்கு அழைத்து வரப்படுகிறார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இஸ்லாம் ஒரு பயங்கரவாத மதம் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி பெரும் ஒரு கோலாகலமான ஒரு ஏற்பாடு பிரான்ஸ் நகரத்திலே ஏற்பாடு செய்யப்படுகிறது. பிரான்ஸ் தலைநகரிலே உள்ள அந்த விமான நிலையத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் ஆச்சரியம் என்ன, அந்த இறுதி பணைய கைதி அந்த விமான நிலையத்திலே இறங்கியதுதான் தாமதம். முதலாக என்ன சொல்கிறார்? நான் இப்பொழுது கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த பெண்மணி அல்ல, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மரியம் என்று எனது பெயரை மாற்றி இருக்கிறேன் என்பதாக அந்த ஜனாதிபதி இடத்திலே சொல்கின்றார். எப்படி இருக்கும்? இஸ்லாத்தை பற்றி ஒரு தவறான கருத்தை முழு உலகத்துக்கும் சொல்ல வந்த அந்த கட்டத்திலே அவருக்கு இடி விழுந்தது போல யாரை பயன்படுத்தி இஸ்லாத்துக்கு ஒரு இலக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தாரோ அதே பெண்மணியால் அவர்களுக்கு பெரும் ஒரு இழிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தினார். உடனடியாக அங்கு செய்யப்பட்டிருந்த அனைத்து ஏற்பாடுகளும் விழாக்களும் கொண்டாட்டங்களும் அனைத்தும் ரத்து செய்யப்படுகின்றன. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு எந்த விதமான பெரிய பெரிய ஏற்பாடுகள் அவசியம் கிடையாது. அவர்கள் எதிரிகளுடைய கையினாலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அழிப்பதற்கு சக்தி உள்ளவர் என்பதை இதன் மூலமாக நாம் இலகுவாக பார்க்க முடியும். இது முதலாவது விடயம். இஸ்லாம் ஒரு பயங்கரவாத மார்க்கம் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி செய்யப்பட்ட அந்த நிகழ்விலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இஸ்லாம் அப்படியான மார்க்கம் அல்ல, அது ஒரு சமாதான மார்க்கம். ஏன்? ஒரு பணைய கைதியாக இருப்பவரே இஸ்லாத்தை தழுவுகிறார் என்று சொன்னால் ஏனைய முஸ்லிம்கள் எப்படி இருப்பார்கள்? அவர் எப்படி பயங்கரவாதமாக இஸ்லாம் இருக்க முடியும்? பயங்கரவாதிகளிடம் இருந்த பயங்கரவாதிகளாக இன்று உலகம் சித்தரிக்கக்கூடியவரிடத்திலே இருந்த ஒரு பணைய கைதியே இஸ்லாத்தை தழுவி இருக்கக்கூடிய நேரத்திலே எவ்வாறு ஏனைய சாதாரண முஸ்லிம்கள், உலகத்திலே உள்ள முஸ்லிம்கள் பயங்கரவாதிகளாக இருக்கலாம் என்பதை இந்த நிகழ்வு மிக அழகாக தெளிவாக மக்களுக்கு எடுத்து காட்டிவிட்டது. அது மாத்திரமல்ல, இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். அண்மையிலே ஒரு சகோதரர் குறிப்பிட்டிருந்தார். அவர் அந்த பிரான்ஸ் நகரத்திற்கு சென்று அடைந்த பொழுது அவருக்கு உதவி செய்த ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இராணுவ பெண், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு இராணுவ பெண் என்ன செய்கிறார்? தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போவதாக அந்த முஸ்லிம் சகோதரத்திலே சொல்லி அந்த இடத்திலே இஸ்லாத்தை தழுவுகிறார். காரணம் என்ன? அவர் சொன்ன காரணம், நமது நாட்டு ஜனாதிபதி இஸ்லாத்தை பற்றி இப்படியான கருத்துக்களை சொன்னதன் பின்னால் நான் இஸ்லாத்தை படிக்க ஆரம்பித்ததனுடைய விளைவு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறேன் என்றதாக அந்த ஒரு இராணுவ பெண் சொல்லி அந்த விமான நிலையத்தில் இஸ்லாத்தை தழுவிய சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இரண்டாவது சம்பவத்தை நாம் எடுத்துக்கொண்டு சொன்னால், இந்த நபியவர்களை பற்றிய இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டதன் பின்னால் அந்த கேலி சித்திரத்தை தடை செய்யுமாறு, அதனை வரைந்தவரை தண்டிக்குமாறு மக்கள் எல்லாம் குரல் எழுப்பிய பொழுது அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி என்ன செய்தார்? இல்லை, இது கருத்து சுதந்திரம், எமது நாட்டிலே யாருக்கும் வேண்டிய கருத்துக்களை சொல்ல முடியும், அதனை யாரும் தட்டி கேட்க முடியாது. எமது கருத்து சுதந்திரம் என்பது எமது நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு சின்னம் என்பதாக பெரும் கருத்துக்களை, அறிக்கைகளை அவர் வெளியிட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆச்சரியம் என்ன? சென்ற மாதம் 21ஆம் திகதி நவம்பர் மாதம் 21ஆம் திகதி முழு பிரான்சிலும் என்ன நடக்கிறது? ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த கேலி சித்திரம் வரைவதற்கு நியாயம் என்ன? நாம் கருத்து சுதந்திரத்தை பேணக்கூடிய நாடு, எனவே அதனை நாம் தடுக்க முடியாது.
இப்பொழுது எதற்காக வேண்டி ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்றன? பிரான்ஸ் முழுக்க பல இடங்களிலும் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியே எதற்காக வேண்டி ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள்? பிரான்சிலே கருத்து சுதந்திரம் இல்லை. பிரான்சிலே கருத்து சுதந்திரம் இல்லை. அரசாங்கம் கருத்து சுதந்திரத்தை முடக்குவதற்கான சட்டங்களை உருவாக்குகின்றது என்பதை எதிர்த்து மக்கள், முஸ்லிம்கள் அல்ல, ஏனைய பொதுமக்கள், அவர்களுடைய மக்களை, பிரான்ஸ் மக்களை, முஸ்லிம் அல்லாத மக்களே ஆர்ப்பாட்டத்தில் இறங்கிவிட்டார்கள். ஆர்ப்பாட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கேலி சித்திரத்தை இவர்கள் நியாயப்படுத்தினார்களோ அதே பத்திரிகையாளர்கள், அதே ஊடகவியலாளர்கள் தான் என்ன செய்கிறார்கள்? தற்பொழுது அந்த நாட்டு ஜனாதிபதிக்கு எதிராக, அந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு பல்வேறு சொத்துக்களை அளிக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் சண்டையில் ஈடுபடுவதை நாம் இன்று ஊடகங்களூடாக காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தண்டிக்கிறான் என்பதை பாருங்கள். அடுத்ததாக எதற்காக வேண்டி இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது? இறுதியாக பிரான்சிலே ஒரு சட்டம் இயற்றப்பட இருக்கிறது. அதாவது இந்த போலீஸ்காரர்கள், பாதுகாப்பு அதிகாரிகள் தமது கடமையில ஈடுபடக்கூடிய நேரத்திலே, மக்களை அடக்குவதற்காக முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் அவற்றை யாரும் என்ன செய்ய முடியாது, அதனை பதிவு செய்து ஒளிபரப்ப முடியாது. அதாவது இவர்களுடைய அடாவடித்தனங்களை யாரும் வீடியோ பண்ணி மக்களுக்கு மத்தியிலே அம்பலப்படுத்தி விடக்கூடாது என்பதைத்தான் அவர்கள், என்பதற்காக இந்த சட்டம் உருவாக்கப்படுகிறது. எதற்காக அந்த சட்டத்தை உருவாக்கினார்கள்? முஸ்லிம்களுடைய வீடுகளை, முஸ்லிம்களுடைய பள்ளிவாய்களை, முஸ்லிம்களுடைய நிறுவனங்களை எல்லாம் கண்ட விதத்திலே, அவர்கள் நினைத்த விதத்திலே அவர்கள் அத்துமீறி புகுந்து அவற்றை அவர்கள் சோதனையிடக்கூடிய நேரத்திலே அதனை யாரும் பதிவு செய்து உலக மக்களுக்கு காட்டிவிடக்கூடாது, உலகத்துக்கு காட்டிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அதனை செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராகவே அந்த சட்டம் மாறிவிட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியும் முஸ்லிம்களை பாதுகாக்கிறான் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, மூன்றாவதாக இந்த பிரான்சினுடைய முக்கியமான ஒரு நிறுவனம் தான் இந்த கெரிஃபோர் என்று சொல்லப்படக்கூடிய, அரபுலகத்தில் உள்ளவர்களுக்கு தெரியும், கெரிஃபோர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட். அந்த சூப்பர் மார்க்கெட், பிரேசிலில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் இருந்த ஒரு கருப்பிடத்தை சார்ந்த ஒரு சகோதரரை அந்த பிரான்ஸ், அந்த கெரிஃபோருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய காவல் காக்கக்கூடியவர்கள் அவரை அடித்து கொலை செய்து விடுகிறார்கள். இதன் காரணமாக அந்த நாட்டிலும் போராட்டங்கள் வெடித்து, பிரேசில் நாட்டிலே இந்த கெரிஃபோரை நாம் என்ன செய்ய போகிறோம், அதை நாம் பகிஷ்கரிக்க போகிறோம் என்று அவர்கள் முடிவெடுத்து அங்கும் பெரும் போராட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்றன. இப்படியும் பிரான்சுக்கு பல்வேறு விதமான நெருக்கடிகள் முஸ்லிம் அல்லாத நாடுகளின் மூலமாகவும் அங்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யுக்ரிபூன புயூதஹும் பிஐதீஹிம் வ ஐதில் முஃமினீன், தமது வீடுகளை, தமது இல்லங்களை தமது கைகளினாலே அவர்கள் நாசமாக்கிக் கொள்கிறார்கள், தமது கைகளினாலே அவர்கள் நாசமாக்கிக் கொள்கிறார்கள் என்று சொல்வதைப் போலதான் இன்றைய இந்த பிரான்சினுடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று பல்வேறு இஸ்லாமிய அறிஞர்களும் ஒன்று சேர்ந்து இந்த பிரான்சினுடைய விடயத்திலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையிலே அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், இன்று பிரான்ஸ் மிக மோசமான இஸ்லாத்துக்கு விரோதமான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. அதுவே மிக முக்கியமானதுதான் நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல, நபி அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய செயற்பாட்டிலே அவர்கள் ஈடுபட்டு நபி அவர்களை பற்றிய அந்த வரையப்பட்ட அந்த கேலி சித்திரங்களை அவர்கள் திட்டமிட்டு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமின்றி அவர்களுடைய பாட புத்தகங்களிலே கூட அவற்றை அவர்கள் கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி, இந்த கேலி சித்திரங்களை அவர்கள் வெளியிடுவதற்காக வேண்டி அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது முதலாவது விடயம். இரண்டாவது, பிரான்சிலே உள்ள பல பள்ளிவாய்கள், பல இஸ்லாமிய நிறுவனங்களை அவர்கள் மூடி அந்த
இழுத்து மூடிவிட்டார்கள். அப்படி மூடியதை அவர்கள் பெருமையாக இத்தனை பள்ளிகளை நாம் மூடிவிட்டோம், இத்தனை இஸ்லாமிய நிறுவனங்களை நாம் மூடியிருக்கிறோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, முஸ்லிம்களுடைய மத சுதந்திரத்தை முடக்கும் விதத்திலே அவர்களுடைய அன்றாட இஸ்லாமிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தடையாக பல்வேறு விதமான சட்டங்களை அவர்கள் இயற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு விதமான சட்டங்களை இயற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான்காவது, பிரான்சினுடைய அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு 2 வாரங்கள் தவணைகள் கொடுத்திருக்கின்றன. எப்படி அவர்கள் ஒரு திட்டத்தை வரைந்து இப்படித்தான் முஸ்லிம்கள் இந்த பிரான்சிலே வாழ வேண்டும் என்று அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. அந்த முடிவிலே, அந்த ஒப்பந்தத்திலே முஸ்லிம் தலைவர்கள் எல்லாம் கைச்சாத்திட வேண்டும் 2 வாரத்திற்குள் என்று அவர்கள் ஒரு சட்டத்தை, அச்சுறுத்தலை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். அதே போல பாடசாலையிலே இருக்கக்கூடிய சிறுவர்கள், பாடசாலையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சிறுவர்கள், அவர்களை டார்கெட் பண்ணி அவர்களை என்ன செய்கிறார்கள்? அச்சுறுத்துகிறார்கள். எதற்காக வேண்டி அச்சுறுத்துகிறார்கள்? இஸ்லாத்தை பற்றியோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியோ தவறான முறையிலே அங்கு போதிக்கப்பட்டால் அதற்கான தனது எதிர்ப்பை, தனது வெறுப்பை வெளிக்காட்டினால் அவர்களுக்கும் அங்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றன, அந்த பிள்ளைகளுக்கும். அது மாத்திரமன்றி அந்த இப்படியான நடவடிக்கைகள் பாடசாலையில் ஈடுபட வேண்டாம் என்று பாடசாலைகளிடத்திலே கோரிக்கை வைக்கக்கூடிய அந்த பெற்றோர்களையும் தண்டிப்பதற்கான நடவடிக்கைகள் அங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, நாம் ஆரம்பத்திலே சொன்னது போல அந்த முஸ்லிம்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படக்கூடிய அந்த பாதுகாப்பு அதிகாரிகளுடைய நடவடிக்கைகளை, அடாவடித்தனங்களை படம் பிடிப்பதை, அதனை பதிவதை எல்லாம் தடை செய்யக்கூடிய சட்டத்தை அவர்கள் அமுல்படுத்த இருக்கிறார்கள். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தவறான முறையிலே கேலி சித்திரங்களை பாட நேரங்களிலே, வகுப்புகளிலே ஆசிரியர்கள் கற்பிக்கக்கூடிய நேரத்திலே அதனை விரும்பாத சிறு பிள்ளைகளை எதிராக கூட அவர்கள் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். பல மணித்தியாலங்கள் பாடசாலை சிறுவர்களை அழைத்து, மாணவர்களை அழைத்து அப்படி தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தியதற்காக வேண்டி, தனது கண்டனத்தை தெரிவித்ததற்காக வேண்டி அவர்களுக்கு விசாரணை, அவர்களுடைய வீடுகளை சோதனை செய்து அவர்களுடைய விளையாட்டு பொருட்கள் முதல் அனைத்தையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சோதனை செய்து பெரும் ஒரு அட்டூழியத்தை இந்த பிரான்ஸ் அரசு இன்று செய்து கொண்டிருக்கிறது. இப்படியான இந்த நிலையிலே இந்த பிரான்சிலே உள்ள முஸ்லிம்களை பாதுகாப்பதுதான் முதலாவது இலக்காகவும், ஏனைய நாடுகளிலே உள்ள முஸ்லிம்களுக்கு இப்படியான நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி சில நடவடிக்கைகளை முஸ்லிம் சமுதாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று அந்த அறிஞர் குழு முடிவு செய்திருக்கிறார். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அனைத்து முஸ்லிம் சகோதரர்களும் இந்த பிரான்ஸ் உற்பத்திகளை புறக்கணிக்க வேண்டும். பிரான்சில் இருந்து வரக்கூடிய எந்த விதமான உற்பத்திகளையும் பயன்படுத்தக்கூடாது, அவற்றை பணம் கொடுத்து வாங்கக்கூடாது, அவற்றை இறக்குமதி செய்யக்கூடாது என்று அவர்கள் முழு முஸ்லிம் சமுதாயத்துக்கும் அழைப்பு விடுக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ அன்சார் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள் என்ற அல் குர்ஆன் வசனத்தை ஞாபகப்படுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் இந்த பிரான்சுடைய உற்பத்திகளை பகிஷ்கரிக்கிறார்களோ அவர்களை நாம் ஆர்வமூட்டி அவர்களுடைய பொருட்களை நாம் கொள்வனவு செய்வதற்கு நாம் தயாராக வேண்டும், அவற்றுக்கு நாம் முன்னுரிமை வழங்குவதற்கு முன்வர வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி நாம் பிரான்ஸ் உற்பத்திகளை பகிஷ்கரிக்குமாறு சொல்லக்கூடிய நேரத்திலே சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சிலர் நல்லெண்ணத்திலே என்ன சொல்கிறார்கள்? அப்படி நாம் செய்தால் இஸ்லாத்தை பற்றி ஒரு வெறுப்பல்லவா முஸ்லிம் அல்லாதவர்களிடம் ஏற்படும், பிரான்ஸ் மக்களிடம் ஏற்படும். அரசாங்கம் செய்த குற்றத்துக்காக வேண்டி பொதுமக்களை நாம் எவ்வாறு தண்டிக்க முடியும்? இதிலே சில முஸ்லிம்களும் பாதிக்கப்படலாம் அல்லவா என்று பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்புகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இடத்திலே நாம் இந்த போராட்டத்தை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இதிலே உள்ள நலவு தீமைகளை
நாம் அவதானித்துதான் முடிவெடுக்க வேண்டும். இவ்வாறு நாம் பகிஷ்கரிப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய நலவுகள் அதிகமா தீமைகள் அதிகமா என்பதை கவனித்துதான் நாம் முடிவெடுக்க வேண்டும். பல அறிஞருடைய கருத்துப்படி இதன் மூலமாக ஏற்படக்கூடிய நலவுகள் தான் அதிகமானவை. அதே நேரத்தில் சில தீமைகளும் இல்லாமல் இல்லை. சில முஸ்லிம் சமுதாயத்துக்கும் அதே போல இந்த குற்றத்துடன் சம்பந்தப்படாதவர்களும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது, பாதிக்கப்படுவார்கள். ஆனாலும் நாம் தியாகத்தை செய்யாமல் நம்மால் எதனையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நமது முஸ்லிம் சகோதரருடைய, முஸ்லிம் தொழிலதிபர்களுடைய, முஸ்லிம் தொழிலாளிகளுடைய பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திக்க வரும் என்பது உண்மைதான். இருந்தாலும் இந்த நேரத்திலே அந்த சில பாதிப்புகளை கவனத்தில் கொண்டு நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மோசமான இழிவான இந்த செயற்பாட்டை ஒரு நாளும் அங்கீகரிக்க முடியாது. எனவேதான் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த கருத்தை எதற்காக நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த பகிஷ்கரிப்பதன் மூலமாக இஸ்லாத்தை பற்றிய தவறான கருத்தை மக்கள் புரிந்து கொள்வார்கள், இஸ்லாத்தை மக்கள் வெறுக்க ஆரம்பிப்பார்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நாம் சொல்கிறோம். இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை பாருங்கள். பல்லாயிரக்கணக்கானவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்காக வேண்டி நபி அவர்களை ஏசும் ஒரு வார்த்தையை கூட அனுமதிக்க முடியாது. நபி அவர்களின் மதிப்பு மீறப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் உள்ள மக்கள் நுழைவதை விட நபி அவர்களை குறை கூற முடியாத அளவு அல்லாஹ்வின் மார்க்கம் உயர்ந்திருப்பதே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விருப்பமானதாகும் என்று இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது அஸ்ஸாரிபுல் மஸ்லூல் அலா ஷாத்திமிர் ரசூல், ரசூலுல்லாஹ்வை ஏசக்கூடியவனுக்கு எதிரான வாள் என்ற அந்த தனது நூலிலே அவர்கள் மிக அழகாக தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நமது பல இலங்கையிலும் இப்படியான பிரச்சனைகள் இருக்கின்றன. அதாவது இஸ்லாத்துக்கு எதிராக, அல்லாஹ்வுக்கு எதிராக, குர்ஆனுக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக, நபியவர்களுக்கு எதிராக பல்வேறு விதமான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் அந்த கருத்துக்கள் எதிரையும் எதிர்த்து அதனை சொல்லக்கூடியவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுப்பதை, அவர்களுக்கு எதிராக பேசுவதை சிலர் என்ன செய்கிறார்கள், ஒரு இனவாதமாக, ஒரு பயங்கரவாதமாக, ஒரு அடிப்படைவாதமாக அதனை சித்தரிப்பதற்கு முன் வருகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதன் மூலமாக அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? நல்ல எண்ணம். என்ன எண்ணம்? நாம் எவ்வாறு எதிர்த்தால் இஸ்லாத்துக்கு இன்னும் எதிர்ப்பு வளரும், அதே போல இஸ்லாத்தை பற்றிய நல்லெண்ணம் அவர்களுக்கு மத்தியிலே உருவாக மாட்டாது என்று நினைக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை பற்றிய நல்லெண்ணம் வருவதை விட இஸ்லாத்தை பற்றிய ஒரு வார்த்தை கூறினாலும் முஸ்லிம் சமுதாயம் கிளர்ந்தெரும், முஸ்லிம் சமுதாயம் பொங்கி வருவார்கள் என்ற ஒரு அச்சம் இனவாதிகளுடைய உள்ளத்திலே ஏற்படுவதுதான் இஸ்லாத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பலர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் இஸ்லாத்திலே உள்ளவர்கள் இஸ்லாத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தில் உள்ளவர்கள் அவர்கள் தமது இஸ்லாமிய விழுமியங்களை விட்டுக் கொடுத்து அவர்கள் மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவர்களாக மாறி மற்றவர்கள் இஸ்லாத்துக்குள் வருவதில் என்ன புண்ணியம் இருக்கிறது? முதலே இல்லாமல் சென்று விட்டது. அதனால் தான் நாம் சொல்கிறோம், இப்படி இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணம் ஏற்பட வேண்டும், மற்றவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாமிய விழுமியங்களை, இஸ்லாத்துடைய சட்டதிட்டங்களை நாம் விட்டுக் கொடுப்பது முதலை பாதுகாப்பதற்கான முயற்சி, வியாபாரத்தில் முதலை பாதுகாப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளாமல் இலாபத்தை பெற்றுக் கொள்வதற்காக முயற்சி செய்வது போன்று. முதலில் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த முதலை பாதுகாக்க வேண்டும். முதலை பறி கொடுத்து விட்டு அதற்கு பின்னால் எப்படி லாபத்தை சம்பாதிக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி லாபத்தை சம்பாதிப்பதில் என்ன புண்ணியம் இருக்கிறது? இஸ்லாத்திலே உள்ள ஒருவரை வெளியே சென்று விட்டு அல்லது இஸ்லாத்தை பின்பற்றாமல் பெறும் இஸ்லாமிய பெயரிலே வாழ்ந்து கொண்டு ஏனையவர்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று நினைப்பதிலே என்ன அறிவுடைமை இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாத்தில் உள்ளவர்கள் முதலாவது உறுதியாக இருக்க வேண்டும். இஸ்லாம் ஒரு உறுதியான அமலம். இஸ்லாமியர்கள் உறுதியானவர்கள், கொள்கை பற்றுள்ளவர்கள். அவருடைய கொள்கைகளை எதிர்ப்பதை, அதனை விமர்சிப்பதை அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு அச்சம் அந்நியர்களுடைய உள்ளத்தில், இனவாதிகளுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பது முக்கியமான விடயம். சகோதரர்கள், அடுத்ததாக முக்கியமாக இஸ்லாமிய சமுதாயம் என்று செய்ய வேண்டிய வேலை என்று சொன்னால், அந்தந்த நாடுகளிலே உள்ள, பிரான்சிலே உள்ள முஸ்லிம்கள், அதே போல இலங்கை முஸ்லிம்கள், எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்குள்ள முஸ்லிம்கள் அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். தனது கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும், விட்டுக் கொடுக்க கூடாது. அதே போல
வெறுமனே துவாவிலே மாத்திரம் ஈடுபடுவதை நாம் வலியுறுத்தவில்லை. துவாவிலையும் தொழுகையிலும் திக்கிலும் திலாவத்திலும் வணக்க வழிபாடுகளில் எவ்வாறு ஈடுபட வேண்டும், அதே போல தமது உரிமைகளை விட்டுக் கொடுக்க கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. துவாவிலே ஈடுபடுகிறோம் தானே நமக்கு உரிமை கிடைத்துவிடும் என்று நாம் இருந்துவிட்டால் அல்லாஹ் தஆலாவுடைய உதவி நமக்கு வரமாட்டாது. நம்மால் இயன்ற அளவு முழு முயற்சியையும் நாம் செய்து விட்டது அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டினால்தான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும். இல்லாவிட்டால் அது தவக்குல் அல்ல, அது தவாக்குல் என்பதாக சொல்லப்படுது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, எவ்வளவுதான் இஸ்லாமிய விழுமியங்களை விட்டும் நம்மை வெளியேற்றுவதற்கான சட்ட திட்டங்களை நமக்கு இவற்றிலே திணிக்கப்பட்டாலும் அதனை ஒருபோதும் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் முன்வரக்கூடாது. அதனை எப்பொழுதும் எதிர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். இவர்கள் கூறுவது போன்ற அந்த ஜனநாயக ரீதியான ஜனநாயக இஸ்லாத்தில் இருக்கிறதா இல்லையா என்பது அது வேற விடயம். அதனை பற்றி நாம் விரிவாக பேசவில்லை. இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜனநாயக ரீதியான அந்த முறையிலே அதாவது நாம் எதிர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாம் ஞாபகப்படுத்த வருகிறோம். என்ன விடயம் என்று சொன்னால், இன்று எப்படியாவது இந்த முஸ்லிம்களுடைய இந்த போராட்டத்தை ஒரு தவறாக சித்தரிக்க வேண்டும், இந்த போராட்டத்தை அழித்துவிட வேண்டும், தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்பதற்கான பல்வேறு விதமான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் என்ன, யாராவது சில முஸ்லிம்களை தூண்டிவிட்டு என்ன செய்வார்கள், இந்த சாத்வீக போராட்டத்தை விட்டுவிட்டு ஆயுத போராட்டத்திலே இறங்குவதற்கு, அல்லது யாராவது ஒரு அந்நியரை போய் தாக்குவதற்கு, அல்ல அந்நிய மதஸ்தானத்தை தாக்குவதற்கு, அல்லது ஒரு அந்நியருடன் சண்டைக்கு செல்வதற்கு தேவையில்லாமல் இப்படி என்ன செய்வார்கள், எப்படியாவது நம்மை வம்புக்கிழித்து நம்மை வம்பிலே மாட்டிவிட்டு ஏதாவது ஒரு இனப்பிரச்சனையை எடுத்துக் கொள்ளலாமா என்பதற்கான பல்வேறு முயற்சிகளிலே மீடியாக்களும் இனவாதிகளும் ஈடுபடுவார்கள், சர்வதிகாரிகளும் ஈடுபடுவார்கள். எனவே இதிலே நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். இஸ்லாத்துக்கு உதவி செய்கிறோம் என்ற பெயரிலே அவ்வாறான முயற்சிகளை நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. அப்படியான ஒரு முயற்சியை ஈடுபட போய்தான் நமக்கு இலங்கையிலே மிகப்பெரிய நெருக்கடிக்குள் முஸ்லிம்கள் தள்ளப்பட்டார்கள். எனவே அது போன்ற மீண்டும் ஒரு சம்பவம் நடந்து விடாமல், தனிப்பட்ட ரீதியாக கூட நடந்து விடாமல் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நமது சில லாபங்கள், நமது சில உலக லாபங்கள் தவறி போனாலும் நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் அதற்காக வேண்டி நம்ம சமுதாயத்தை பறிகொடுத்து விடக்கூடாது. இன்று பாருங்கள், தமது வியாபார தளத்தை தாக்குவதற்காக அவர்கள் அல்லது நமது வீடுகளை தாக்குவதற்காக வேண்டி என்றெல்லாம் அவர்கள் படையெடுத்து வருகிறார்கள். எனவே இப்படி அவர்கள் நம்மை தூண்டிவிட்டு அவர்கள் தமது இலக்கை அடைவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படியான மீடியாக்கள் இவற்றை பயன்படுத்தி குளிர்காய்வதற்கு முயற்சி செய்வார்கள். இனவாதிகள் குளிர்காய்வதற்கு முயற்சி செய்வார்கள். முழு இஸ்லாத்தையுமே அந்த நாட்டிலிருந்து அழித்து ஒழித்து கட்டுவதற்கான ஒரு காரணியை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியான காரணிகளை நாம் ஏற்படுத்தி விடாமல் மிக கவனமாக நிதானமாக நாம் செயற்பட வேண்டும். அதே போல இன்று சர்வதேச ரீதியாக இந்த பிரான்சுக்கு எதிரான இந்த பொருளாதார பகிஷ்கரிப்பு தான் இன்றைய முஸ்லிம்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரே ஆயுதம். அல்லாஹ்விடத்திலே முறையிடுவதற்கு பின்னால் நாம் எடுத்திருக்கக்கூடிய எதிரியை நாம் வீழ்த்துவதற்கு கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆயுதம் தான் இன்று இந்த பொருளாதார பகிஷ்கரிப்பு. அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையிலே சர்வதேச ரீதியிலே பாய்காட் பிரான்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹேஷ்டேக்கின் மூலம் இன்று யாரெல்லாம் இந்த சமூக வலைத்தளங்களிலே இருக்கிறார்களோ அவர்கள் அந்த ஹேஷ்டேக்கை பாவித்து இயன்ற அளவு அதிகமாக மக்களுக்கு இந்த பிரான்சினுடைய உற்பத்திகளை பகிஷ்கரிப்பதற்கான தூண்டுதல்களை வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி ஏதாவது இஸ்லாத்துக்கு எதிராக இடம்பெறக்கூடிய செயற்பாடுகளுக்கு எதிரான போராட்டங்களில், ஜனநாயக போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய நேரத்திலே, சட்ட ரீதியான போராட்டங்களில்
ஈடுபடக்கூடிய நேரத்திலே சிலர் என்ன செய்வார்கள், அந்த போராட்டத்தை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி சர்வதேச மீடியாக்கள் பல்வேறு திட்டங்களை கையாளுகின்றன. இந்த பிரான்சினுடைய பகிஷ்கரிப்பாக இருக்கலாம், அல்லது இலங்கையிலாக இருக்கலாம், இந்தியாவிலாக இருக்கலாம். நாம் ஏதாவது ஒரு போராட்டத்தை முன்வந்து செய்வதற்கு ஆரம்பித்தால் என்ன செய்யும், மீடியாக்கள் மூன்று விதமான தந்திரங்களை கையாளும் அந்த போராட்டத்தை பலவீனமடைய செய்வதற்காக வேண்டும். எனவே அந்த தந்திரத்திலே நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. முதலாவதாக, முஸ்லிம்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டு விட்டால் அந்த அநியாயத்தை எதிர்த்து கேட்டு களத்தில் வந்து போராடக்கூடியவர்களுக்கு என்ன பட்டம் கொடுக்கப்படும்? ஆயுத போராட்டம் செய்யக்கூடியவர்களை நாம் பேசவில்லை. அதனை ஏற்கனவே நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்திவிட்டோம். அது தற்காலத்திலே உகந்த ஒரு முறை அல்ல என்பதை நாம் தெளிவாக கூறிவிட்டோம். எனவே சாத்வீகமான போராட்டம், சாத்வீகமான ஜனநாயக போராட்டம் என்பதாக இவருடைய பாசையிலே, தற்கால நவீன உலகத்தினுடைய பாசையிலே நாம் சொல்கிறோம். அப்படி போராட்டத்திலே களத்தில் இறங்கக்கூடியவர்களை பார்த்து என்ன செய்வார்கள்? அவர்கள் அடிப்படைவாதிகள் அல்லது இவர்கள் ஒரு சிறுபான்மையினர் தான் இந்த முடிவுக்கு, இந்த அரசாங்கத்தினுடைய முடிவுக்கு, இந்த நமது புதிய தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் என்ற ஒரு சிந்தனையை உருவாக்குவதற்காக முயற்சி செய்வார்கள். ஏன் அப்படி உருவாக்கினால்தான் ஏழையவர்கள் அந்த போராட்டத்திலே சென்று கலந்து கொள்ள மாட்டார்கள். ஆட்கள் அதிகரித்தால் அவர்களுக்கு அழுத்தங்கள் அதிகரிக்கும் என்ற அச்சம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, இப்படி போராட்டங்கள், சாத்வீகமான போராட்டங்கள் நன்கு திட்டமிடப்பட்டு, நன்கு மார்க்க அறிவுள்ள, உலக அறிவுள்ள, நன்கு தூர நோக்க சிந்தனை உள்ளவர்களால் வழிநடத்தப்படும் போராட்டங்களில் நாம் கலந்து கொள்வதற்கு தயங்கக்கூடாது. அதனை மீடியாக்களும் இனவாதிகளும் எப்படித்தான் பயங்கரவாதம், அடிப்படைவாதம் என்று சித்தரித்தாலும் அது நமக்கு பிரச்சனை இல்லை. அவர்களுடைய அந்த பேச்சுக்கு நாம் ஏமாந்து விடக்கூடாது. மாற்றமாக அதற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அந்த மீடியாவினுடைய இந்த தந்திரத்திலே நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது. இரண்டாவது தந்திரம் என்ன செய்வார்கள் தெரியுமா? இது நியாயமான ஒரு சட்டம் தானே, இதற்கு கட்டுப்பட்டு செல்வதன் மூலமாக எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்று, உதாரணமாக இலங்கையில இன்று நடைபெறக்கூடிய இந்த ஜனாசாக்கள் எரிப்பு விவகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால், இன்று சிலர் எப்படி வந்திருக்கிறார்கள், அவர்கள் எரித்தால் எரித்து விட்டு போகட்டும், அல்லாவுடைய கதிரிலே உள்ள ஒரு விடயம்தான், அதனை நாம் அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று பின்வாங்கி வருவதை நாம் பார்க்கின்றோம். இல்லை, அப்படி நாம் பின்வாங்குவதைத்தான் அப்படி இந்த மீடியாக்கள் எதிர்பார்க்கின்றன. அன்பார்ந்த சகோதரர்கள், இல்லை, நமது எதிர்ப்பை பலமாக தொடர்ந்து நாம் பிரயோகித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது தவறான ஒரு நியாயம். நாம் பார்க்கிறோம் சில மீடியாக்களிலே சில முஸ்லிம் பெயர் தாங்கியர்கள் அல்லது அந்நியர்களாகவும் இருக்கலாம், தம்மை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டவர்கள் மீடியாக்களை வந்து என்ன சொன்னார்கள், அது எரிப்பதிலே எந்த விதமான ஆட்சேபனையும் நமக்கு இல்லை என்று சில முஸ்லிம் பெயர் தாங்கியர் என்ன அறிக்கை விடுவதை நாம் பார்க்கின்றோம். இது அவருடைய ஒரு தந்திரம், அது ஒரு நியாயமான முடிவுதான் என்ற ஒரு இதனை பார்த்து நாம் ஏமாந்து விடக்கூடாது. மீடியாக்களை சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மீடியாக்கள் வருவதுதான் உலக நடைமுறை என்பதாக நினைத்துக் கொண்டிருக்க. இல்லை சகோதரர்கள், மீடியாக்கள் அந்த அரசாங்கங்கள் எதனை சொல்கிறதோ, அந்த மீடியாக்களை இயக்கக்கூடியவர்கள் எந்த கருத்தை சொல்கிறார்களோ அதனைத்தான் உங்களுக்கு தரப்போகிறார்களே தவிர உண்மையை ஒரு நாளும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கப் போவதில்லை. எனவே நமக்கு நமது அறிஞர்களும் நமது புத்திஜீவிகளும் என்ன வழிகாட்டலை வழங்குகிறார்களோ அதைத்தான் நாம் கருத்தில் கொள்ள வேண்டுமே தவிர அதை விட்டு இந்த மீடியாக்களுக்கு பின்னால் நாம் சென்று விடக்கூடாது. மூன்றாவதாக செய்யப்படக்கூடிய தந்திரம் தான் என்னவென்று சொன்னால், நமது பகிஷ்கரிப்பினால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை என சித்தரித்து, அதாவது இந்த பிரான்சினுடைய இந்த உற்பத்திகளை நீங்கள் பகிஷ்கரிப்பது மூலமாக அவர்களுக்கு என்ன நட்டம் வந்துவிடப் போகிறது, அது ஒரு பெரிய வல்லரசு நாடல்லவா என்று ஒரு சிந்தனையை சிலர் என்ன செய்வார், சில முஸ்லிம்களை வைத்தே உருவாக்கி விடுவார்கள். கைக்கூலி முஸ்லிம்கள் சிலர் இருக்கிறார்கள் அல்லவா, எல்லா இடங்களிலும் முனாஃபிக்குகள் இருப்பார்கள். அதுபோன்று இதிலும் முனாஃபிக்குகள் என்ன செய்வார்கள், பணத்தை எடுத்துக்கொண்டு அது தனது புகழுக்காக வேண்டி, அது தனது சொந்த லாபத்துக்காக வேண்டி என்ன செய்யலாம், இப்படியான கருத்துக்களை சொல்லலாம். நாங்கள் செய்யக்கூடிய இந்த போராட்டத்தின் மூலமாக பெரிய எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்பதாக சித்தரிப்பார்கள். அதற்கெல்லாம் நாம் மதிமயங்கக்கூடாது. மாற்றமாக இந்த போராட்டத்திலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்கள், எனவே ஒரு சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும், நமது ஒவ்வொரு எழுத்தும், நமது ஒவ்வொரு துஆவும், அதுவும் நாம் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பெரும் சேவையாக நாம் கருத வேண்டும். அன்பார்ந்த சகோதரர், இறுதியாக ஒரு அழகான கதையை சொல்லி
நான் இந்த எனது உரையை முடிக்கலாம் என நினைக்கின்றேன். அது நமது இலங்கை சமுதாயம், தமிழுலக சமுதாயம், சர்வதேச முஸ்லிம்கள் எல்லோருக்கும் பொதுவானது. எல்லோருக்கும் பொதுவானது. அது என்னவென்று சொன்னால், நாம் இந்த காலத்திலே எப்படி செயற்பட வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுதும் அப்படித்தான் இருக்க வேண்டும். குறிப்பாக இப்படியான சோதனைகள், பிரச்சனைகள் எல்லா இடங்களிலும் முஸ்லிம்களுக்கு வியாபித்து காணப்படக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் அடிப்படையிலே செயற்பட வேண்டும். என்ன ஹதீஸ்? மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் கமஸலில் ஜஸதில் வாஹித். முஸ்லிம்கள் அவர்களுடைய நட்புறவிலே, பரஸ்பரம் அவர்களுக்கு மத்தியிலே ஒத்துழைப்பு வழங்கிக் கொள்வதிலே, அவர்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக் கொள்வதிலே எப்படி இருப்பார்கள்? அவர்கள் கமஸலில் ஜஸதில் வாஹித், ஒரு உடம்பை போன்று இருப்பார்கள். ஒரு உடம்பை போன்று இருப்பார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர், நாம் இலங்கையிலாக இருந்தாலும் சரி, சர்வதேசத்தில் இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் முஸ்லிம்களுக்கு எதிரான சதிகளிலே இருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால், சோதனைகளில் இருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொண்டு நமது உரிமைகளை பெற்று நிம்மதியாக நமது இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களை பின்பற்றி வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த ஹதீஸின் அடிப்படையிலே செயல்பட்டால் மாத்திரம்தான் சாத்தியமே தவிர ஏனைய எந்த வழிகள் மூலமாகவும் சாத்தியம். ஒரே உடம்பு, ஒரு உடம்பு என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஹதீஸில் என்ன சொல்றாங்க? இஷ்தகாமிஹு அதுவுன் இஷ்தகலஹு சாயிரு ஜஸத். ஏதாவது ஒரு உறுப்புக்கு வலி ஏற்பட்டு விட்டால், நோய் ஏற்பட்டு விட்டால், உடம்பினுடைய ஏனைய பகுதிகளும் அதற்காக வேண்டி அந்த நோவை அனுபவிக்கும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் எங்காவது ஒரு முஸ்லிம் சமுதாயத்திற்கு, ஒரு முஸ்லிம்களுக்கு ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டு விட்டால், அதற்காக வேண்டி நாம் நம்மால் என்ன பங்களிப்பு செய்யலாம், குறைந்தது துஆ ஒன்றையாவது நாம் செய்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. அதே போல யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா பேச்சாற்றலை தந்திருக்கிறானோ, எழுத்தாற்றலை தந்திருக்கிறானோ, பணத்தை தந்திருக்கிறானோ, ஒவ்வொரு வகையிலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த முயற்சியை செய்ய வேண்டும். நாம் இந்த நிகழ்ச்சியை செய்வது கூட சிலர்தான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதாக இருந்தாலும், இவர்களுக்கு மத்தியிலே நான் இந்த பெரிய தலைப்பை பேசுவதன் மூலமாக என்ன புண்ணியம் கிடைக்கும் போகிறது, என்ன மாற்றம் வந்துவிடப் போகிறது என்று நினைத்தால் நான் பேசவும் முடியாது, நீங்கள் கேட்கவும் முடியாது. நான் பேசவும் முடியாது, நீங்கள் கேட்கவும் முடியாது. மாற்றமாக ஒருவருக்காக இருந்தாலும் சரி, நாம் நம்மால் என்ன பங்களிப்பு செய்யலாம் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. எனவே முனாஃபிக்குகள் தான் என்ன செய்வார்கள்? இதன் மூலமாக இந்த ஒரு உரையை வைத்து, இந்த ஒரு எழுத்தை வைத்து நீங்கள் என்ன சாதிக்க போகிறீர்கள், உங்களுடைய பகிஷ்கரிப்பை வைத்து என்ன புண்ணியம் கிடைக்க போகிறது என்ற எண்ணத்தை உருவாக்குவார்கள். ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் கூட அது நடந்தது. தபுக்குடைய யுத்தத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வதற்காக வேண்டி மக்களிடத்திலே தான தர்மங்களை தருமாறு சொன்ன நேரத்திலே சில சஹாபாக்கள் மிகவும் அற்பமான தம்மிடத்தில் இருக்கக்கூடிய நமக்கு வசதிக்கேற்ற சில பேரித்தம்பழங்களை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். இதை பார்த்த முனாஃபிக்குகள் சொல்கிறார்கள், இவருடைய இந்த தர்மத்தை வைத்து என்ன புண்ணியம் கிடைக்க போகிறது என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் அதனை கண்டித்து அனுப்புவான் ஒரு வசனத்தை இறக்கினார். எனவே அன்பார்ந்த சகோதரரே, நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய முயற்சியும் சர்வசாதாரணமானதாக நாம் எடை போட்டுவிடக்கூடாது. எனவே இறுதியாக அந்த சம்பவத்தை நாம் சொல்கிறோம். அதாவது இப்படி நாம் ஒரே உடம்பு போல செயற்படவில்லை என்று சொன்னால் எந்த சமுதாயமாக இருந்தாலும் வீழ்ச்சி நிச்சயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று எப்படி இஸ்லாத்தை அவர் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால், நாம் இஸ்லாத்தின் எதிரிகள் அல்ல, மாற்றமாக முஸ்லிம்களில் ஒரு சாராருடைய எதிரி. அப்படித்தான் இன்று இஸ்லாத்துக்கு எதிரான சட்டதிட்டங்கள் நடைமுறைப்படுத்துகின்றன. நமது சட்டதிட்டங்கள் எல்லாம் இந்த சாராரை கட்டுப்படுத்துவதற்காகத்தான், முஸ்லிம்களை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல. முஸ்லிம்கள் எல்லோரும் நமது சகோதரர்கள் தான் என்றுதான் அவர்கள் சட்டம் இயற்றுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதற்கான ஒரு சம்பவத்தை நான் இறுதியாக சொல்லி முடிக்கின்றேன். அதுக்கு உதாரணமாக சொல்வார்கள், உகில்து யௌம உகில தௌருல் அபியத் என்பதாக அரபு மொழியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள். அது ஒரு கதையை பின்னணியாக வைத்து சொல்வார்கள். படிப்பினை கதை, உண்மை கதை, படிப்பினை கதை. எப்பொழுது இந்த வெள்ளை எருமை சாப்பிடப்பட்டு விட்டதோ அப்பொழுதே நானும் சாப்பிடப்பட்டு விட்டேன் என்று ஒரு எருமை சொன்னதா. அது என்ன சம்பவம் என்று சொன்னால், 3 எருமைகள் இருந்தன.
3 எருமைகள் இருந்தன, எருமை மாடுகள். ஒன்று கருப்பு, இன்னும் ஒன்று சிவப்பு, இன்னும் ஒன்று வெள்ளை. வெள்ளை, கருப்பு, சிவப்பு 3 எருமை மாடுகள் காணப்பட்டன, ஒற்றுமையாக இருந்தன. ஒரு முறை சிங்கம் அந்த எருமைகளை வேட்டையாட வருகிறது. வேட்டையாட வந்த பொழுது இந்த 3 எருமைகளும் சேர்ந்து அந்த சிங்கத்தை துரத்தி எடுத்து விடுகின்றன. இப்பொழுது சிங்கத்துக்கு வேட்டையாடுவதற்கு பிராணிகள் எதுவும் கிடையாது. என்ன செய்வது? தனது பசியை தீர்க்க வேண்டும் என்பதற்காக பெரும் ஒரு யோசனை செய்து ஒரு திட்டத்தை திட்டி அந்த கருப்பெருமை அதே போல அந்த சிவப்பெருமை, இந்த 2 எருமைகளிடத்திலும் சென்று ஒரு ஆலோசனை வழங்குகிறது, ஒரு கருத்தை சொல்கிறது. இந்த பாருங்கள், நான் உங்கள் 2 பேரோடும் எனக்கு எந்த பகையும் கிடையாது. எனக்கு தேவை இந்த வெள்ளை எருமை மாத்திரம்தான். இந்த வெள்ளை எருமை மாத்திரம்தான் எனக்கு தேவை. எனவே நான் அதனை வேட்டையாடிக் கொள்கிறேன், நீங்கள் நிம்மதியாக இருந்து கொள்ளலாம் என்று அவர்களுக்கு பசப்பு வார்த்தை பேசுகின்றது. இந்த பேச்சை நம்பி அந்த 2 எருமைகளும் என்ன செய்கின்றன? அந்த 2 எருமைகளும் என்ன செய்கின்றன? இது நல்ல ஒரு ஐடியா தானே, அவரு ஒன்றை பணி கொடுத்து விட்டால் என்ன செய்யலாம், நாம் நிம்மதியாக பின்னால் இருக்க வேண்டாம், நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரமாட்டாது என்று சொல்வதை போல, அதனை விட்டு கொடுத்து விட்டால் என்ன, அதுக்கு பின்னால் நாம் நிம்மதியாக வாழலாம் என்று சிலர் சொல்வதை போல, இந்த இயக்கத்தை மாற்றிவிட்டால், இந்த இன்னாரை மாற்றிவிட்டால் நாம் தப்பிவிடலாம் என்று சொல்வதை போல அந்த 2 எருமைகளும் முடிவெடுக்கின்றன. அதே போல அந்த திட்டத்தின் அடிப்படையில் அந்த வெள்ளை எருமையை தாக்கி அதனை தனது உணவுக்காக வேண்டி பல நாட்கள் அந்த உணவை அந்த சிங்கம் சாப்பிடுகின்றது. இப்பொழுது அந்த வெள்ளை எருமையினுடைய சாப்பாடு முடிந்ததன் பின்னால் மீண்டும் அந்த சிங்கத்துக்கு பசி இருக்கிறது. சில நாட்களுக்கு பின்னால் இப்பொழுது மீண்டும் வேட்டையாட வேண்டும். அந்த 2 எருமைகளையும் சென்று வேட்டையாட முயற்சிக்கிறது. அந்த 2 எருமைகளும் ஒற்றுமையாக சேர்ந்து போராடி அந்த சிங்கத்தை துரத்தி விடுகிறது. இப்பொழுது அந்த சிங்கம் கருப்பு எருமையிடத்திலே சொல்கிறது, எனக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு தேவை அந்த சிவப்பு எருமைதான். எனவே நீ நிம்மதியாக இருக்கலாம், நான் இப்பொழுது சிவப்பு எருமையை மாத்திரம் வேட்டையாடுகிறேன், நீ அமைதியாக உனது பாட்டிலே உனது வேலையை செய்து கொள்ளலாம் என்று ஆலோசனை சொன்ன பொழுது அது ஏற்றுக்கொண்டது. அந்த கருப்பெருமை ஏற்றுக்கொண்டது, சிவப்பெருமையை வேட்டையாடப்பட்டது சிங்கத்தின் மூலமாக. இப்பொழுது அதனுடைய காலம் முடிந்து இன்னும் சில நாட்களுக்கு பின்னால் என்ன, சிங்கத்துக்கு பசி எடுத்து வேட்டையாட வருகிறது. எதனை வேட்டையாட வருகிறது? இந்த கருப்பு எருமையை வேட்டையாட வருகிறது. இப்போது இந்த கருப்பு எருமையை வேட்டையாட வந்தவுடன் என்ன செய்யலாம்? தனியிருந்து போராட முடியாது. எனவே அது என்ன சொல்கிறது? ஆரம்பத்திலே அந்த வெள்ளை எருமையை உண்ணப்பட்டவுடனே நானும் உண்ணப்பட்டு விட்டேன் என்று சொல்கிறது. அப்பொழுது சிங்கம் கேட்கிறது, அது என்ன நீ இறுதியாக இறந்தது சிவப்பு எருமை அல்லவா, அது என்ன வெள்ளை எருமையை பற்றி பேசுகிறாய் என்று கேட்ட பொழுது அந்த கருப்பெருமை சொல்கிறது, முதலாவது அந்த வெள்ளை எருமையை நான் விட்டுக் கொடுத்ததுதான் பிரச்சனை. அதனை விட்டுக் கொடுக்காமல் நான் அப்பொழுதே ஒற்றுமையாக இருந்திருந்தால் நாம் 3 பேரும் சேஃபாக பாதுகாப்பாக இருந்திருக்கலாமே என்று அந்த எருமை சொன்னாராம். எனவே இதனை போன்றுதான் நமது நிலைமையும் சகோதரர்களே. நாம் ஒரு சிலரை மாட்டிவிட்டு நாம் நிம்மதியாக வாழலாம் என்று நினைத்தால் நமக்கும் அதே கதிதான் ஏற்பட போகிறது. அப்படி இல்லாமல் இன்னும் ஒரு வகையிலே சொல்வதாக இருந்தால், நமது சில உரிமைகளை விட்டுக் கொடுத்து விட்டால் இன்னும் சில உரிமைகளோடாவது நாம் நிம்மதியாக வாழலாம். என்ன சொல்கிறார்கள் என்று பெரும்பான்மை இடத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே உள்ள அந்த இடைவெளியை குறைக்க வேண்டுமா? இடைவெளியை குறைத்தால் நிம்மதியாக வாழ முடியுமா என்று சொல்லி பல்வேறு விதமான உரிமைகளை விட்டுக் கொடுப்பதற்கான சட்டம் இயற்றப்படுகிறது. என்ன சட்டம்? குர்ஆன் ஹதீஸின் ஆதாரத்தின் அடிப்படையில் அதனை மார்க்கமாக்கப்படுகிறது. அதுதான் இங்கு உள்ள பிரச்சனை. இஸ்லாத்திலே உள்ள சலுகைகளை சட்டமாக மாற்றுவதற்கு முன் வந்து விட்டார்கள். எதற்காக வேண்டி? இடைவெளியை குறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி இடைவெளியை குறைத்துக் கொண்டு போனால் நாடையிலே இஸ்லாத்தையே இழக்க வேண்டி வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விட்டுக் கொடுப்பு, அதற்கு பின்னால் ஒவ்வொரு விட்டுக் கொடுப்புகளும் இழுத்துக்கொண்டே செல்லும்.
இழுத்துக்கொண்டே செல்லும். எங்களுக்கு தெரியும், நமது முன்பு ஒரு காலத்திலே துருக்கி தொப்பி இஸ்லாமா, தொப்பியே இஸ்லாம் இல்லை என்று சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது துருக்கி தொப்பி இஸ்லாம் இல்லை என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படி இருந்தாலும் அதற்காக வேண்டியும் நமது மூதாதையர்கள் போராடினார்கள் என்பதை பெரும் ஒரு சாதனையாக இதுவரை சொல்லி வந்த எமது சமுதாயம் இன்று என்ன செய்கிறது? இல்லை, நாம் என்ன செய்ய வேண்டும்? பெரும்பான்மை இனத்துடன் சேர்ந்து போக வேண்டும். அவர்களுக்கும் எங்களுக்கு மத்தியிலே வேறுபாட்டை நாம் காட்டக்கூடாது என்று முனைகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நாம் அனைவரும் இந்த முதலாவதாக இந்த பிரான்சில் உள்ள முஸ்லிம்களை பாதுகாப்பதுடன் அதே போல ஏனைய நாடுகளில் உள்ள முஸ்லிம்களுக்கு இந்த பிரான்சுக்கு எதிரான இந்த முன்னெடுப்பிலே முஸ்லிம்கள் வெற்றி அடைந்து அந்த பிரான்ஸ் பின்வாங்கிவிட்டால் ஏனைய அனைத்து நாடுகளும் என்ன செய்வார்கள்? முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டங்களை ஏற்றாமல் அவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். அப்படி இல்லாமல் முஸ்லிம்கள் கைவிட்டு விடுவார்கள் என்று சொன்னால், இந்த போராட்டத்தை கைவிட்டு விடுவார்கள் என்று சொன்னால், பிரான்ஸ் என்ன செய்யும்? தொடர்ந்து முஸ்லிம்களை அடக்கி ஒடுக்கக்கூடிய நடவடிக்கையிலே பிரான்ஸ் ஆரம்பித்தால் ஏனைய அனைத்து நாடுகளும் ஆரம்பித்துவிடும். நமது இலங்கையும் அதற்கு விதிவிலக்கானதல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கையில் எப்பொழுது ஆரம்பித்து விட்டது, இன்னும் அது பிரான்ஸை பின்பற்றி அது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது பிரான்சில் நடக்கக்கூடிய பிரச்சனை எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று நாம் நினைத்து அமைதியாக இருந்துவிடக் கூடாது. நமது பிரான்சில் நடக்கக்கூடிய அந்த அநீதிக்கு எதிரான நமது போராட்டம், அந்த பகிஷ்கரிப்பை நம்மால் இயன்ற அளவு நாம் வெளிப்படுத்த வேண்டும். எந்த ஒரு உற்பத்தியை நாம் வாங்குவதாக இருந்தாலும் அது பிரான்ஸ் உற்பத்தியா இல்லையா என்று பார்த்து நாம் வாங்கக்கூடிய அந்த பக்குவம் நம்மிடத்திலும் நமது பிள்ளைகளிடத்திலும் நமது சந்ததிகளிடத்திலும் நாம் உருவாக்குவோம் என்று சொன்னால் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பொருந்திக் கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு சோதனைகள் இருந்து நம்மை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பார். இது பிரான்ஸ் மக்களுக்கு என்ன ஏற்பட்டாலும் பிரச்சனை, நபி அவர்களை பற்றி கேலி சித்திரம் அறிஞ்சால் நமக்கு என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் தஆலா உயர்த்தி தான் வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது என்று நாம் இருப்போம் என்று சொன்னால் நமது இந்த உணர்வற்ற ஜனங்களாக நாம் வாழ்வதன் காரணமாக அல்லாஹ் தஆலா நம்மை தண்டித்தாலும் தண்டிப்பான். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.